ஆனால் ஒரு புத்தகத்தில் முக்கியமாக நீ சிந்தின கண்ணீர் எல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அந்த ஒரு புத்தகத்தில் உன் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, எண்ணி வச்சிருக்கிறாரா. நீ எத்தனை முறை வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட நீ அழுதிருப்பாய், அந்த அழுகையின் கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் எண்ணி அந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரா. உன் மேலே எத்தனை ஐக்கியம் பார்த்துங்க ஆண்டவருக்கு. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுற, என் பிள்ளைகள் விடுகின்ற கண்ணீரை, ஒருவேளை நீ ரொம்ப ஐக்கியமாக இருக்கிற அந்யோன்யமாக இருக்கிற மனுஷன் அந்த கண்ணீரை மதிக்க மாட்டான், அந்த கண்ணீரை நினைக்க மாட்டான். ஆனால் கர்த்தரோ அந்த கண்ணீரை எல்லாம் என்ன பண்ணுறாராம், கணக்கு வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. பர்வதங்களே, காடு வனங்களே, தேவனை சந்திக்க சொல்லி தாருங்கள். பர்வதங்களே, காடு வனங்களே, தேவனை சந்திக்க சொல்லி தாருங்கள். சொல்லி தாருங்கள், சொல்லி தாருங்கள். என் காவல் ஆவல் போதாதென்று சொல்லி பாடுங்கள். சொல்லி பாருங்கள், என் காவல் ஆவல் போதாதென்று சொல்லி. இப்ப நீங்க சொல்லுங்க, பர்வதங்களே, பர்வதங்களே, காடு வனங்களே, தேவனை சந்திக்க சொல்லி தாரு. இப்ப நீங்க பாடுங்க. சகோதரர்கள், பர்வதங்களே, காடு வனங்களே, தேவனை சந்திக்க சொல்லி. சகோதரர்களாம் பாடுங்க. சொல்லி தாருங்கள், சொல்லி தாருங்கள். அவள் சொல்லி சொல்லி தாருங்கள், சொல்லி தாருங்கள். என் ஆவல் ஆவல் போதாதென்று சொல்லி பாடுங்கள். மண்ணில் என்னை ஜீவ சுவாசம் என்னில் ஊதி உருவாய் உயிராய் இசைந்தவரே. மண்ணில் என்னை உருவாக்கி ஜீவ சுவாசம் என்னில் ஊதி உருவாய் உயிராய் இசைந்தவரே.